பல்வேறு குளிக்கணும். ஐயோ லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்பணும், அம்மா கத்துவாங்களே. ஆனா லீவு நான் வீட்டுல பாருங்க 10 மணி வரை தூங்கிட்டு போய் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வீட்டுல எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்ப்பேன். பள்ளிக்கூடத்தை போன கஷ்டப்பட்டு படிக்கிற கை வலிக்க வரணும். அந்த டீச்சர்ஸ் மட்டும் ஒரே ஒரு சாப்டர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. மேத்ஸ் டீச்சருக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது, ஹிஸ்ட்ரி டீச்சருக்கு சயின்ஸ் தெரியாது, சயின்ஸ் டீச்சருக்கு தமிழ் தெரியாது, தமிழ் டீச்சருக்கு மேத்ஸ் தெரியாது. ஆனால் நாங்கள் மட்டும் எல்லாம் படிக்க முடிக்கணும், எல்லாத்தையும் நல்லா கொடுக்கணும். இது என்னமா லாஜிக்கு? அதனால சொல்கிறேன், வீடு நாங்கள் ஜாலி, ஸ்கூலில் நாங்கள் காலி. நன்றி. சந்தோஷமாகும். அதை நினைச்சு ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூலுக்கு போனா நீங்க ஒரு ஹீரோ, வீட்டுல இருந்தா நீங்க ஒரு ஹீரோ. நன்றி. ஸ்கூல்ல இருந்தா நீ ஒரு ஹீரோ, வீட்டுல இருந்தா நீ ஒரு ஜீரோ சொல்லிட்டு இருக்காங்களே. இது பதிலடி கொடுக்க நம்ம கேமரா வாங்கம்மா வாங்க உங்க வார அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்சி வாங்குறது அண்ணன் போறது அதெல்லாம் அப்புறம் ஹெல்த் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கூல்ல சுத்தி பார்த்து எவ்வளவு வெயிட். என் தாத்தா 60 வயசுல எனக்கு வந்துருச்சுமா. இந்த பேக்க தூக்கி ஸ்கூலுக்கு போறேன்னா அது மழையில போறேன்னு தெரியல. காலை எழுந்து படிக்கும், மாலை முழுவதும் விளையாட்டு வாத்தியார் சொன்னாங்க. ஆனா நாங்க காலையில் மட்டுமா படிக்கிறோம். ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் கிளாஸ், சம்மர் கிளாஸ், விண்டர் கிளாஸ்னு லீவ்னால கூட நிம்மதியா விட மாட்டேங்காங்க. எங்களுக்கு நிம்மதி வேணுங்க, அது எங்க வீட்டுல தான் கிடைக்குங்க. எங்க மிஸ் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வரலன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. எங்களுக்கு கேட்டால் நல்லா படிப்போங்க. அதனால வீடு தான் பெஸ்ட். ஸ்கூல்ல எல்லாம் முடிச்சு. நன்றி. அம்மா பள்ளிக்கூடத்துக்கு வந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், வீட்டிலே இருந்தா சோம்பேறி தான் ஆக முடியும். மிஸ் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் கஷ்டமும் சொல்றாங்களே, ஆனா அதாங்க நம்மள ஸ்ட்ராங் ஆக்குது. மிஸ் முட்டி போட சொன்னா கால் ஸ்ட்ராங் ஆகுது, கையை தூக்க சொன்னா தோல் ஸ்ட்ராங் ஆகுது. இது எல்லாம் இலவச ஜிம் மாதிரி கரெக்ட் பீரியட், ஒரு நெருப்பு மாதிரி கரெக்ட் பீரியட் சமாளிச்சுட்டா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். வீட்டுல இருந்தா நீங்க செல்ல குட்டி